Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டில் அடுத்தது விருந்து சமயத்தில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பொரியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்ய ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மசிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை பட்டாணியை 2 இல்லைன்னா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை இந்த மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறது பார்த்திங்களான்னா நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது இதில் பார்த்திங்களான்னா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்களான்னா கொஞ்சமாக கலர் மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்களான்னா நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்களான்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க வேணாம், இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாவுக்கு இஞ்சி பூண்டோடக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி வேக ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களான்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நல்லா குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்களான்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுத்தது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி 1 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த மசாலா நல்லா சேர்ந்து கொதிச்சு வரும். அடுத்தது இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, வேக வச்சு எடுத்துருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடுறப்போ கரண்டிலேயே நல்லா கொஞ்சம் மசிச்சு கலந்து விட்டுக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்ட பிறகு இந்த மசாலாவை நம்ம 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்களான்னா இந்த மசாலாவெல்லாம் உருளைக்கிழங்கு பட்டாணிலையெல்லாம் ஊறி இருக்கும். இப்போ பார்த்திங்களான்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய டேஸ்ட்டும் பார்த்திங்களான்னா நீங்கள் அப்படியே கல்யாண வீட்டில் விருந்தில் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.